ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டாய் கார் எப்படி சர்வீஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த டாய்ஸ் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாரு, ஒரு மைனஸ் ஒன்று எடுத்துகிட்டு இதில் இருக்கிறது நட்டு ஃபஸ்ட்டு கட்டிக்கணும். கழட்டிட்டு இந்த மாதிரி இதே இருக்கும், பேட்ரி இருக்கும். இப்போ முதல்ல ஒரு பிரச்சனை எப்படின்னா, வண்டி ஆன் ஆகாது அப்படின்னும் போது இந்த இங்கே வரும் தெரியுதா, இதில் உள்ள சுவிட்ச் இருக்குது. உள்ள சுவிட்ச் அந்த 2 ஒயர் இருக்குல்ல, இதில் இந்த இடத்துல இப்படி டச் பண்ணிங்கன்னு தெரியுது பாருங்கள். இது ரெண்டையும் டச் பண்ணிங்கன்னா ஓடும் சிலது. அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுவிட்சு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி எண்ணெயோ ஏதாவது எடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல இது லைட்டாக அடிச்சு விட்டு சுவிட்சை எடுத்து இப்படி நல்லா சுவிட்சை ஒரு டைம் 2 டைம் 4 டைம் பண்ணி விட்டிங்கன்னா அந்த சுவிட்சு கம்ப்ளைண்ட்டு போயிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணணும். அடுத்தது இப்போ இந்த பேட்ரியை சில நேரம் சுற்றுனா ஒர்க் ஆகும். அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா, இது உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, பேட்ரி போட்டு உள்ளே அமைங்கியிருக்கும். அதனால் கரெக்டாக போய் பேட்டரியில் டச் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும், நல்லா லைட்டாக வச்சு அழுத்தி விட்டா இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த பேட்ரி போய் டச் ஆகிடும். அப்போ நல்லா கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா அந்த பேட்ரி போட்டு நல்லா டைட்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். அப்போ அந்த கம்ப்ளைண்ட்டு போயிடும். ஒரு பேட்ரி இருக்குன்னு இதோட ஆன் ஆகலை. பேட்ரி ஒரு வேலை பழைய பேட்டரி, வேறு பேட்டரி எடுத்து போட்டு பார்ப்போம். ஒரு 5-6 பேட்டரி என்கிட்ட இருக்கு. எடுத்துட்டு இந்த பேட்டரி பிரச்சனை ஸ்பீக்கர், இந்த மாதிரி ஸ்பீக்கர் பிரச்சனை வருதுன்னா அந்த இடத்துல சால்ட்ரிங் விட்டுருக்கோம், அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மோட்ரு பார்த்திங்கன்னா, இந்த கம்பி பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய இதில் கொஞ்ச நாள் வெயிட்டு இந்த மாதிரி போய்ட்டு டச் ஆகிடும். இந்த கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா, இந்த கெப்பாசிட்டர் போய் டச் ஆகிட்டுன்னா சில நேரத்தில் வண்டி போட்டிங்கன்னா ஆன் ஆகாது, சவுண்டு வரும். இந்த மாதிரி பாடியில் டச் ஆகிடும். சரி, உங்களுக்கு இப்போ நிற்கிறது தெரியுதா? இந்த மாதிரி போய்ட்டு டச் ஆகிட்டுன்னா ஓடாது. அதை என்ன பண்ணால் இந்த மாதிரி நிறுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாகிடும். அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அடுத்தது ரிமோட் கார் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். கார் ஓடுதான், பேட்டரி எடுத்துட்டேன். அதே மாதிரி யூஸ் பண்ணிக்காமல் வச்சுருக்கீங்கன்னா பேட்டரியை வெளியில் எடுத்துறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா அந்த பேட்டரி உள்ளே போயிட்டு இதாகிடும், லீக் ஆகிடும். அந்த மாதிரி பிரச்சனையும் வரும். அந்த பார்த்துக்கணும்.
அது மாதிரி லீக் ஆகிட்டு ஒரு வேளை பிரச்சனை ஆகிட்டுனா அந்த பின்னு வந்து பழைய இதில் இருக்கிறத எடுத்து அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல இருக்கிறது இதை இப்படி அழுத்தி விட்டு இதை தள்ளினீங்கன்னா வெளியில் வந்து எடுத்துக்கிட்ட முடியும். இந்த மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு புதுசாக இருக்குது. அதேமாதிரி எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த இதில் பேக் சைடில் ரெட் கலர் ஒயர் போட்டிருக்க பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஆகணும் ஒரு இது. இன்னொன்று வந்து பிளாக், இது ஸ்ப்ரிங் இருக்கிற பக்கம் பிளாக் இருக்கும், இல்லை ஒயிட்டு இந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயரும் வந்து இதாக இருக்கணும். மித்தது பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்ப்ரிங் இருக்குன்னா இந்த சைடு ஃப்ளாட்டாக இருக்கணும் ஆப்போசிட்டு. இங்கிட்ட ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. இங்கே ஸ்ப்ரிங் இருக்குது, இங்கே ஃப்ளாட்டாக இருக்குது. ஸ்ப்ரிங்கு நல்லா தெரியும். ஸ்ப்ரிங்கு ஃப்ளாட்டு, ஸ்ப்ரிங் ஃப்ளாட்டு, இங்கே ஸ்ப்ரிங்கு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட்டு இப்படி ஆச்சு இருக்கிறத அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா முடிஞ்சது, கம்ப்ளைண்ட் முடிஞ்சது. சரி, அடுத்தது நம்ம இதை பற்றி பார்ப்போம். எப்படி ரிமோட் கார் பார்க்குறது. ரிமோட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கார். இதில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா இதுலேயும் அந்த சுவிட்சு இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன பிரச்சனை வரும்னா இந்த கீர் நாய்ஸ் வரும். சும்மா கடன்னு ஓடும் போது மூவ் ஆகாது, வெறும் சத்தம் மட்டும் இருக்கும். இல்லை தூக்கி பிடிச்சா ஓடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் என்ன வருதுன்னா இந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அது லூஸ் ஆகிடும் அதிர்வில். இதை நல்லா டைட் பண்ணணும். அப்படியும் டைட் பண்ணி சத்தம் வருதுன்னா உள்ளே கழட்டிட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் எடுத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கான்னு பார்க்கணும். அதேமாதிரி இந்த கீரில் இதில் தேஞ்சு இருக்குதுன்னா, உடஞ்சி இது மாதிரி இருக்குதுன்னா அது மாதிரி கரகரன்னு சவுண்ட் வரும். அப்புறம் இந்த கீரு கொஞ்சம் லூஸ் ஆகிட்டுன்னா மோட்டர் சத்தம் வரும், ஆனால் ஓடாது. இது வெளியில் வந்து விழுந்துடும். அப்படி இருக்கும்போது பழைய பேட்டரியில் இதில் இருக்கிறத போட்டு லைட்டாக ஒரு சொட்டு பெஃபிக்கு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது பிரச்சனையும் கிளியர் ஆகிடும். சரிங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து க்ளீனாக எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான க்ளீனாக எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.